வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம மக்காச்சோளத்தில் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மக்காச்சோளத்தை இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இதுக்கு நார்மல் மக்காச்சோளமும் யூஸ் பண்ணலாம், ஸ்வீட் கார்னும் யூஸ் பண்ணலாம். இது அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதை இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிக்கலாம். அண்ட் மொத்தத்துக்கே ஒரு பெரிய டம்ளர் தண்ணிக்கு மேலே யூஸ் பண்ண வேண்டாம். இதை நான் 2 செட்டு அரைச்சிருக்கேன். இது அடுத்த செட்டு. இது மொத்தத்துக்கு ஒரு சோளம், ஒரு டம்ளர் தண்ணி. இப்போ இதை மறுபடியும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபைனலாக சின்ன நெருக்கமான ஃபில்டர்லையும் ஒரு தடவை ஃபில்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை தடவை ஃபில்டர் பண்ணாலும் ரொம்ப அதிகமான வேஸ்டேஜ் எல்லாம் இருக்காது. பட் இருந்தாலும் ஃபில்டர் பண்ணிக்கிறது நல்லது. இது அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுங்க. இதை நீங்கள் அடுப்பில் வச்சு கிளறினீங்கன்னா சீக்கிரம் கெட்டியாயிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அல்வாவோட கலருக்காக கொஞ்சமாக சுகரை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 பெரிய ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேருங்க. இப்போது அடுப்பில் வச்சு இதை கிளற ஆரம்பிங்க. நல்லா கேரமலைஸ் ஆகணும், அது வரைக்கும் கிளறணும். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப தீய விட்டிங்கன்னா டேஸ்ட்டே மாறிடும். இப்போது இந்த சோள தண்ணியை அடுப்பில் வச்சு கிளற ஆரம்பிக்கலாம். சர்க்கரை ஓவராக கேரமலைஸ் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும். அதனால் பார்த்து கவனமாக ஆஃப் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக கெட்டியாக ஆரம்பிக்கும் போது நீங்கள் சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதை சேர்த்துடலாம். இது இப்போ சீக்கிரம் திக்காயிடும். ஸோ கிளறிட்டே இருங்க, கைவிடாமல் கிளறுங்க. இது ஓரளவுக்கு கெட்டியானதும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் கூட நீங்கள் சேர்க்கலாம். இப்போ கிளறுங்க. அல்வா பதம் வர வரைக்கும் நல்லா கிளறுங்க. இதோ சர்க்கரைலாம் கரைஞ்சி நல்லா பளபளன்னு வந்துருச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு மறுபடியும் கிளற ஆரம்பிங்க. இதோ அல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நெய் விட்டு உலர் திராட்சை மட்டும் வறுத்தெடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் பழங்கிறனால இதிலே நெய்யை விட்டு வறுக்கிறேன். முந்திரி பருப்பு சேர்க்குறதா இருந்தால் தனியாக வறுத்து இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ இதோ நம்மளோட சூப்பரான அல்வா ரெடி. இந்த மக்காச்சோள அல்வா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.